செல்வராஜ் அவர்கள் களத்தில் நிற்கார். அதாவது தென் மாவட்டங்களில் கனமழை காரணமாக ஒரே நாளில் காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை, மற்ற பகுதிகளில் 70 சென்டிமீட்டர், 80 சென்டிமீட்டர், 65 சென்டிமீட்டர்னு மழை அதிக அளவில் ஒரே நாளில் கொட்டி தீர்த்து விட்டது. அதனால் வெள்ளம் அளப்பரிய வெள்ளம். மலைகள் எல்லாமே பெரிய அளவில் மழை பெய்ததனால் வெள்ளம் அணை உடைக்கக்கூடிய அளவில் வெள்ளம் வந்தது. அதனால் அணையிலிருந்து நீர்களெல்லாம் திறந்து விட வேண்டிய நிலை, மற்றபடி குளங்களெல்லாம் நிரம்பி குளங்களும் உடைய வேண்டிய நிலையாகிவிட்டது. அனைத்து வயல்வெளிகளிலும் பயிர் நடவு செய்ததெல்லாம் அழித்து கொண்டு போய்விட்டது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை, அந்த மழையினால் அந்த தண்ணி எல்லாமே எங்கே போகும்னா, எல்லா ஆற்று வழியாகவோ இல்லை சமவெளி வழியாகவோ இல்லை வயல்வெளி வழியாக ஓடினால் கூட தூத்துக்குடி தான் போய் கடலுக்கு போய் சேரணும். அதுதான் நிலைமை. ஆக தூத்துக்குடியை பெரும்பகுதி பாதிப்புக்குள்ளாக்கி விட்டது. பெரும்பகுதி என்றால் தூத்துக்குடி மாவட்டம் முழுமையான பாதிப்பு தான். நெல்லை மாவட்டத்திலும் பெரும் பாதிப்பு தான் என்றாலும் கூட அது தண்ணீர் சீக்கிரமே வடியக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவில் பெரும்பகுதியான இடங்களில் தண்ணீர் வடியாத நிலையில் தான் இருக்கிறது. தண்ணீர் வடிவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கூட ஊர் மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம மாரி செல்வராஜ் அவர் ஒருங்கிணைந்து திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும்போது அங்கு அந்த ஊரில் புளியங்குளத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு எல்லா பகுதிகளும் ஓரளவு எல்லா இடங்களிலும் எந்த வழியாக போனால் எங்கோடி வரலாம், இந்த ஊருக்கு எப்படி போகணும், எப்படி வரணும், அதாவது சாலை மார்க்கம் அன்றி நீர்வழி மார்க்கமாக போனால் கூட அறுத்து கொண்டு செல்லும், அலை அடித்து கொண்டு செல்லக்கூடிய நீர்வழி மார்க்கமாக போனால் கூட எந்த வழியாக போனால், எந்த பகுதி வழியாக போனால் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமல்ல. எங்கு பார்த்தாலும் நீராக கடல் போல் காட்சியளித்தால், தண்ணீர் கடல் போல் காட்சியளித்தால் அடையாளம் கண்டு கொள்வது, ஒரு ஊர் எந்த திசையில் இருக்கிறது, எப்படி போய் நம்ம அந்த இடத்துக்கு சேர வேண்டும் என்றால் ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன அவர்கள் அனைத்து இடங்களையும் தெரிந்து கொண்டு தான் வருகிறார்களா? இல்லை அல்லவா? அவர்களெல்லாம் வெளிநாட்டில் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களாம் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றுவாங்க. அவங்கெல்லாம் எல்லா இடங்களையும் அவங்க பணி செய்த இடத்துலேருந்து எல்லா இடங்களுக்கும் போய் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்போ அந்த ஊர்க்காரராக இருப்பவர், முன்னிலைப்படுத்தக்கூடிய நபராக இருப்பவரைத்தான் நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க. அந்த தொடர்பு கொள்ளும்போது அவர்தான் அந்த இடத்துக்கு வழிகாட்ட முடியும். இந்த வழியாக போட்டு போகுமா, இல்லை ஹெலிகாப்டர் தான் இந்த ஊருக்கு போகணுமா அப்படிங்கிறது அவர் தான். படுபயங்கரமான தண்ணிங்கும் போது அவரால் தான் அதை சொல்ல முடியும். அவர்னா அவரை போன்றவர்கள், மாரி செல்வராஜ் போன்று அந்த ஊரிலே வளர்ந்து அவங்க அந்த பகுதிகளை பூராத்தையும் சுற்றி பார்த்து வந்தவர்களால் அதை சொல்ல முடியும். அப்போ முன்னிலைப்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறவர் யாரையும் எளிதாக அணுகிவிடலாம். அந்த மாதிரியான நிலையில் மாரி செல்வராஜ் இருக்கிறார். அதனால் மாரி செல்வராஜ் அவர்கள் அமைச்சர் உதயநிதியை தொடர்பு கொண்டு எங்கள் பகுதி இந்த மாதிரியான தண்ணீரில் மிதக்கிறது, நீங்கள் உடனே வாங்க, உதவிக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், அதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள், மக்களை காப்பாற்ற வேண்டும், வெள்ளத்தில் இருந்து மீட்க வேண்டும், உயிர் போய்விடக்கூடாது என்ற அக்கறையோடு நல்லெண்ணத்தோடு அவர் அழைக்கிறார். உதயநிதியும் உடனடியாக அந்தந்த பகுதிகளுக்கு போகிறார். அரசு அதிகாரிகளும் ஆவண செய்வதற்கு இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய போகிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. அவர் வழிகாட்டுகிறார். இந்த பகுதி இத்தனை கிராமங்கள் இருக்கிறது, இந்த இடங்களில் இருக்கிறது, அங்கே இத்தனை ஆயிரம் மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய தேவைகள் என்னவாக இருக்குன்னா, சுற்றி நீர் சூழ்ந்து விட்டது, ஓரளவு தண்ணியில் எந்த பகுதியில் கிணறு இருக்கும் அப்படிங்கிறத உத்தேசமாக சொல்லணுன்னாங்களோ அந்த பகுதியில் உள்ளவரால் தான் முடியும். இப்போ ஒரு படகை எடுத்துக்கிட்டு போனா கூட அந்த படகில் போகும்போது கால்நடையாக கூட தள்ளிட்டு போவாங்க. பொதுமக்களை வைத்து கால்நடையாக கூட தள்ளிட்டு போகிறாங்க. ஏன்னா அது முட்டளவு தண்ணி, இடுப்பளவு தண்ணியில் கூட அப்படி தள்ளிக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. அது சாதாரண படகு, துடுப்பு படகு அப்படின்னா. அப்படி தள்ளிக்கிட்டு போகிற இடத்துல கிணத்தை தாண்டி போக வேண்டியிருக்குன்னு இங்கே தள்ளிக்கிட்டு போகிறவங்க கிணத்துக்குள்ளே போயிடுவான்ல. படகு மிதந்து தான் போகும், தள்ளிக்கிட்டு போகிறவங்க கிணத்துல போயிடுவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல, ஏன்னா கிணறு எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல. தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய நீத்துக்கட்டு மாதிரியான கிணறுகள் எங்கே இருக்குது, சாலை மார்க்கம் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாத, தண்ணி எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கும் போது அது தெரியாதில்ல. அப்போ அந்த மாதிரியான இடத்துக்கு ஊரறிஞ்சவன், இடம் அறிந்தவன் தேவை. அந்த தேவையை
நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வந்து மாரி செல்வராஜ் இருக்கிறார். அவர் அந்த ஊரோடு தொடர்புடையவர், அந்த ஊரில் பிறந்தவர், அந்த சுற்றுப்புற வட்டாரங்களை எல்லாம் தெரிந்தவர். அவர் மட்டுமல்ல, அங்குள்ள நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் அவரிடம் அதிகம் இருக்கிறது. அந்த ஈர்ப்பினாலும் அந்த இதனாலும் அவர் உடனடியாக அங்கு உள்ளவர்களை அழைத்து நம்ம எந்த வழியாக போகலாம் அப்படின்னு அவர் உடனே ஒரு இடத்த தொடர்பு கொள்ள முடியும். அந்த வகை பொதுமக்கள் வருவாங்கன்னா இது எது பாதுகாப்பான வழி அப்படிங்கிறத நல்லா அறிஞ்சவன் தானே நமக்கு அதெல்லாம் காட்ட முடியும். அதை மாரி செல்வராஜ் காட்டினார். களத்தில் இன்றளவும் நிற்கிறார். சனிக்கிழமை அதிகாலையில் 3 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பித்தது. ஞாயிறு முழுமைக்கும் மழை பெய்து, திங்கட்கிழமையும் மழை பெய்தது. இந்த நிலையில் இருந்தே அன்றிலிருந்தே இன்று வரை மாரி செல்வராஜ் அவர்கள் களத்திலே நிற்கிறார். அங்குள்ள மக்களுக்கு முழுவதுமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை, அவர் பெரிய வசதி படைத்த குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லை. அவர் ஒரு சாதாரண ஏழைப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் வந்தவர். அவர் சினிமாவுக்கு இயக்குனராக வந்து அவர் சம்பாதித்த பணம் எல்லாத்தையும் இந்த இடத்தில் மக்களுக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த விசால்னு ஒரு அறவேக்காடு அறப்போதையில் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவன் வீட்டில் வீட்டிலே அண்ணா நகரில் வீட்டிலே தண்ணி வந்துட்டு அப்படின்னு வீடியோ போட்டு கதறினால அறப்போதையில் என்னுடைய வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க, அந்த பெரியவங்களாம் வந்து பயந்து போய் கிடக்காங்க, வயசான என் அம்மா அப்பாலாம் பயந்து போய் கிடக்காங்கன்னு. ஏடா நீ தடிமாடுமாய் இருக்கிய, ஏன் உங்கள் அப்பா அம்மா ஒன்று கண்டு பயிர்தாங்க, இல்லை இந்த வெள்ளத்தை கண்டு எதுக்கு பயிர்தாங்க? நீ நினச்சேன்னா எத்தனை இதை சாதிக்க முடியும் உன்னால், அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய இடத்துல நீ இல்லையே, நீ அறப்போதையில் கிடக்க நாயே, எவனா கொண்டாந்து ஊற்றுவானான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டுல கிடக்கு. அதனால தான் நீ கண்ணை சொக்கி நீ பேசுறது தான் எல்லாத்துக்கும் தெரியுது. ஏன் நீ களத்துக்கு வந்திருக்கலாம்ல, நீ அந்த அண்ணா நகர் போயிடல, நீனும் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஆர்கே நகரில் நிற்கிறதுக்கு போய் முன்னுக்கிட்டே வேட்புமனு தூக்கிட்டு நின்ன மோதி, அப்போ இந்த இடத்துல நீ களத்துக்கு வரணுமா வரண்டாமா? அங்கே வந்து களத்தில் வந்து பணியாற்றணும்ல, மக்களுக்கான வேலைகளை செய்யணும்ல. ஒரு எம்எல்ஏ காணலை, ஒரு எம்பியை காணலை. உன் வீட்டு முன்னே வந்து தவமாக இருப்பாங்க எம்எல்ஏவும் எம்பியும். இல்லை உன் வீட்டு முன்னே பார்ப்பாங்களா, பொதுமக்களை பார்க்க போவாங்களா? இல்லை உள்ளே போக முடியாத இடமா இருந்தால் அங்கே யார் தான் போக முடியும்? மனிதன் நுழைய முடியாது. ஏன் நம்ம சிறுவைகுண்டத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நின்று போச்சு, 500 நிப்பாட்டிட்டாங்க. 500-600 பயணிகள் அங்கே இருந்து தவிக்காங்க 3 நாட்களாக. ஹெலிகாப்டரில் மூலமாக உள்ளே இறங்கி மக்களை மீட்கணும்னு நினச்சா கூட ஒரு நாள் முடியலை. அந்த ஒரு நாள் முழுமைக்கு முடியலை. மறுநாள் தான் அவங்கள மீட்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி பெற்றாங்க. அந்த அளவில் நிலைமை சிக்கல், தண்ணி வெள்ளம் எங்கே பார்த்தாலும் இருந்தது. அப்படியான கொடுமையான நிலையில் இருக்கும்போது, இயற்கை சீற்றத்தில் இருக்கும்போது, என்னதான் அரசோ எதுவுமே செயல்பட முடியாத நிலையில் இருக்கும்போது கூட நீ தண்ணியை போட்டுட்டு உனக்கு அது பாட்டுக்கு தாராளமாக உள்ள கிடைக்கணும்னு நீ பாட்டு குடிச்சிட்டு நீ மெண்டல்தனமாக அறவைக்காட்டுத்தனமாக போட்டிய மக்களுக்காக களத்தில் என்ன செஞ்சு கிழிச்ச ஒரு போட்டோ காட்ட முடியுமா உன்னால்? நீங்களாம் படத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்கன்னா அது பெரிய கால கொடுமை தான். பார்த்துக்க, நம்ம மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையானவற்றை செய்யாதவன் எவனொருவன் அவனை பழிக்க வேண்டாம், இழிக்க வேண்டாம், ஒதுக்க வேண்டும். ஒதுக்கி தள்ளி நம்ம ஒதுங்கி போயிட வேண்டியதானே. அந்த நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வர வேண்டும் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்டுக்க வேண்டியிருக்கு. இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த இடத்துல இன்னும் களத்தில் இருக்கிறார். அப்போ இதில் இன்னும் சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள், சுமந்து ராமன், சவுக்கு சங்கர் ட்வீட் போடாங்கன்ட்டு படம் எடுக்கிறதா இருந்தால் படத்தை மட்டும் எடியா, இந்த வேலை உனக்கு எதுக்குங்க? இவை இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், மிரட்டி ஒவ்வொருத்தரையாக மிரட்டி அதில் காசு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த களவாணி பைய பிம்பு சங்கர், புரோக்கர் சங்கர், சவுக்கு சங்கர், அவன் அதிமுக மிரட்டி அப்பப்பவும் காசு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னும் நிறைய கடங்கார பயில்வ சுமந்திராமை, இந்த மாதிரியான கடங்கார பயில்வெல்லாம் நிறைய பேர் இருக்கான். அவன் தேவையற்ற இதுகளை பேசியிருக்கான். இதே பிம்பு சங்கர் சென்னை வெள்ளத்தின் போது வந்து ஒரு முழங்கால் தண்ணியில் போய் நின்றுக்கிட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சேனலுக்கு. இந்த மாதிரியான வேலையெல்லாம், அதாவது அரசுக்கு எதிரான வேலைகளை அப்பட்டமாக செய்கிறான் என்பதெல்லாம் தெரிந்து, அரசு என்னும்போது இந்த மாதிரியான அவதூறு பரப்புவர்களை இதுதான் கருத்து சுதந்திரம் அப்படின்னு விட்டு வைப்பதும் நமக்கு தெரியத்தான் செய்யுது.
சரி, அவர்கள் கருத்து அப்படி இருக்கட்டும். அவங்க இந்த இடத்துல அந்த மக்களுக்காக இணையும் செய்யலை, இந்த மக்களுக்காக இணையும் செய்யலை. இந்த மக்களுக்காக செய்யக்கூடிய மாரி செல்வராஜ் போன்றவர்களை நீ உனக்கு என்ன தெரியும், நீ ஏன் அங்கே போகிற அப்படின்னு கேட்குறான்னா, அப்போ அவன்கிட்ட எவ்வளவு அதாவது மக்களோடு மக்களாக அவர்கள் பயணித்து விடக்கூடாது, அவர்கள் இன்னும் வளர்ந்து விடக்கூடாதுன்ற அந்த கயவாளித்தனம், அந்த சாதிய மேலாதிக்கத்தனம், அதுதான் அவங்கள பேச வைக்கி. மாரி செல்வராஜுக்கு அங்கே என்னையா வேலைன்னு கேட்கான். மாரி செல்வராஜ் இல்லாமல் வேற யாரையும் அந்த இடத்துல களத்தில் நிற்பான்? அந்த ஊருக்காக நிற்கவன், மனசுக்காக நிற்கவன், மனுஷனுக்காக நிற்கவன், அவன் தான் நிற்பான் களத்தில். எல்லாருமா போய் நின்றுருவான். நீ நின்றுயா? நீ நிற்க மாட்டல்ல, நீ காசுக்குள்ள அலையுத, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையுது, காசுக்கு எச்சப்பயல அலையுது, நீ எப்படி அந்த இடத்துக்கு போவ? மாரி செல்வராஜ் போனாருன்னு கதைக்கு என்ன கணக்கில் கதைக்க? இதே அண்ணாமலை, ஒரு கேடுகார அண்ணாமலை இருக்கான். இந்த நாட்டுக்கே பிடன்னா பாஜக கட்சி, இந்தியாவுக்கே பிழை என்பது பாஜக கட்சி, தமிழ்நாட்டுக்கு பிழையாக இருப்பது கேடுகட்ட அண்ணாமலை. அந்த அண்ணாமலை என்ன பேசுதான்? உதயநிதிக்கு என்ன தெரியும்? உதயநிதிக்கு என்ன தெரியும்? அவர் எப்படி போகலாம்? துரைமுருகன்லாம் போயிருக்கணும், அவர் தானே மூத்த அமைச்சர். யார் எங்கே போக வேண்டும், யாரால் எதை செய்ய முடியும்? ஐயா துரைமுருகன் அவர்களால், அவர் மூத்த அமைச்சர் தான், அறிவார்ந்தவர் தான். ஆனால் அவரால் மார்பளவு தண்ணியில் நீந்தி போக முடியுமா? மார்பளவு தண்ணியில் நடந்து போக முடியுமா? எல்லா பக்கமும் அவரை தாங்கி செல்வதற்கு 2 பேர் தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார். அவருடைய தள்ளாமை, வயது முதிர்வின் காரணமாக இருக்கிறார். உதயநிதி இளமை துள்ளலோடு இருக்கிறார். அவர் எந்த இடத்துக்கும் போய் வரக்கூடிய உடல் தகுதியோடு இருக்கிறார். ஆகவே அவர் ஓடியாடி பணி செய்கிறார். அதுவே தகுதி, அதுதான் தகுதி. உடல் தகுதியாக மனத்தகுதியாகவும் இருந்தால் போதும். மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று மனசும் உடலும் தகுதி பெற்று இருந்தாலே போதும். வேறு எந்த தகுதியும் தெரியல. என்ன அனுபவம் இருக்கிறது என்று பேசுகின்ற அண்ணாமலைக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? 2 வருடத்திற்கு முன்பு அரசியலுக்கு வந்தவர் தலைவராகிவிட்டாரே. மூத்த பெரிய தலைவர்கள்லாம் தலைவர்கள்ங்கிற பொறுப்பை தாண்டி வேறு ஏதோ ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இவர் மட்டும் தலைவரானது எப்படி? அப்போ இவருக்கு என்ன அனுபவம் இருந்தது அரசியலில்? இவருக்கு என்ன அனுபவம்? இன்னும் ஆனாவன கூட கற்றுக்கிட இடத்துல என்ன அரசியலில் எது நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அரைவயக்காட்டு அண்ணாமலைக்கு உதயநிதி அவர்களை பற்றி பேசுவதற்கும் தகுதி இல்லை, மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி பேசுவதற்கும் தகுதி இல்லை. இன்றளவும் களத்தில் நிற்கின்ற மாரி செல்வராஜ் இதுதான் மக்கள் போற்றுவார்களே அன்றி எங்கோ வீட்டுக்குள் இருந்து கொண்டு வீடியோ போடுபவனையும், அரசுக்கு எதிராக வீடியோ போடுபவனையும், உனக்கு இந்த வேலை இல்லைப்பா, சினிமா எடுக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு பேசுகிறவனையும் சமூகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. மாரி செல்வராஜே சொல்லுகிறாரே, ஆமாம், நான் என்னை நிரூபிப்பதற்காக இதை செய்யவில்லை, உன்னை யார் என்று நிரூபிப்பதற்காகவே நான் இதை செய்கிறேன். இந்த பணி என் மனநிறைவை தருகிறது, மக்கள் பணியே எனக்கு சிறந்தது. நான் சினிமாவுக்கு போனால், மெட்ராஸ் போனால் தான் நான் இயக்குனர். இங்கே என் மக்களாக தோள் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு தொண்டன், ஒரு மனிதன் அப்படின்னு மாரி செல்வராஜை பதிவு செய்கிறார். அது இந்த அறவைக்காட்டு முண்டங்கள் அரசியலுக்காக பேசாமல் மக்களோட மக்களாக யார் நிற்கிறார்களோ அவர்களை பாராட்டு விதமாக பேசி கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் பேசிக்கிறோம். நமக்கே குரல் வளம் பிச்சுக்கிட்டு போயிட்டு 1 வாரமாக காய்ச்சல், வீடியோ போட முடியல. இருந்தாலும் குரல் எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் கூட இந்த இடங்களில் சில வீடியோக்களை பேசியே ஆக வேண்டிய கட்டத்தில் இருக்கும். நாமளும் இந்த பகுதியை சேர்ந்தவங்க முறையில் நம்மளுடைய கஷ்டத்திலையும் நம்ம மக்களுடைய கஷ்டத்தையும் இந்த இடத்துல பேச வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பேசணும். அடுத்தடுத்த வீடியோவில் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதையும் நம்ம பேசுவோம் மக்களே.